கொண்டே இருக்கும் தீபம். கதை மாந்தர்கள்: குமார் அப்பா அம்மா, டேவிட் அம்மா மேரி. அம்மா அம்மா பாய்மா, பிபிஎஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஜபா அண்ணே வேற வேனில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்து போயிட்டு வாடா தங்கோ. பாய்மா. ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். பிரைஸ்லாட்க்கா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாம் அழகா க்யூட்டாக இருக்கிறீங்க. தேங்க்யூக்கா. நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தெரியுமா? என்னக்கா? விபிஎஸ் இன்னிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறந்துட்டீங்களா? நம்ம விபிஎஸோட கண்டென்ட் என்னன்னு தெரியுமா? பிரகாசிக்கிற தீபம். கண்டென்ட் தீபம். சரி, ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு என்ன நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரியுமா? எந்த தீபத்தை பற்றி? மெய்யான தீபம் இயேசுவை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் நாள் என்ன பார்க்க போகிறோம்? பிரகாசிக்கும் தீபம் இயேசு. மூணாவது நாள் அணையா தீபம் இயேசு. நாலாவது நாள் நட்சத்திர தீபம் இயேசு. ஐந்தாவது நாள் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஜெயதீபம். சமத்து பிள்ளைங்க, அழகா சொல்லிட்டீங்களே. சரி, கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நாளைக்கு போயிட்டு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம். ஓகேங்களா? நாளைக்கு எல்லாரும் வந்துடணும். அம்மா அப்பா கிட்டே இன்னைக்கு கிளாஸை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? போயிட்டு வாங்க குட்டீஸ். பாய். ஹலோ. இந்த இப்போ பார்க்குறேன். ஃபார்மில் பிரச்சனையா? ஒரு நிமிஷம் இரு. இந்த இப்போ பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்கிறேல. ஒன்று சாப்பாடுங்கிறேன். என் உயிரை வாங்கிக்கிட்டே இருக்க. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நீ தொந்தரவு பண்ணாமல் போய்கிட்டு. இந்த நான் பார்க்குறேன். டேய் குமார். காது கேட்காதவனே. டேய் குமார். என்னடா நான் வாட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாட்டு போய்கிட்டே இருக்க. அடா போடா, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அம்மா வேற பேசினா கேட்கவே மாட்டாங்க, எரிஞ்செரிஞ்சு விழுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டுறாங்கடா. டேய் நீ கவலைப்படாதடா, நீ பேசுகிற எல்லாத்தையும் கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்காருடா. அவர் நீ என்ன பேசினாலும் கேட்பாரு. உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய கவலை, உன்னுடைய துக்கம் எல்லாத்தையும் கேட்பாருடா. உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் சொல்லு. சரிடா, சொல்லலாம். வாடா, நம்ம 2 பேரும் பேசுவோம். சரிடா, கவலைப்படாத, உன்னுடைய பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். சரிடா, பைரா. டே தங்கம், வாடா. சாரிடா, அம்மா காலைல ஃபோனில் ஒரு பிரச்சனையில் ஓ மேலே கோவப்பட்டேன்டா, கோச்சிக்கலடா. இப்படி பேச மாட்டீங்களா? அம்மா ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. பசிக்குதுமா, ஏதாச்சும் இருக்கா? அம்மா உனக்கு பிடிச்சே செஞ்சுருக்கேன்டா. வாடா சாப்பிட்றா. சொன்னோம், நடந்துருச்சு. எப்பட்றா? குமார் ஜெபிச்சது நிமித்தம் அவர்களுடைய வீட்டில் அவங்க அம்மாவின் இடத்துல ஒரு அற்புதத்தை பார்க்குறாங்க. என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? ஏதாச்சும் வேலையில் பிரச்சனையா? இல்லை டயர்டாக இருக்கீங்களா? இல்லை தானோ, வேலைக்கு போயிடுச்சு தானோ. வேலை போச்சா? என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க வேலை போச்சுன்னு? நம்ம இப்போ தாங்க பையனுக்கு அட்மிஷன்லாம் போட்டிருக்கோம், இப்போ தான் லோன் வாங்கியிருக்கோம், வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் கூட நம்ம வாங்கலைங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல தானோ. நம்மளுக்குன்னு ஏதாவது அற்புதம் நடந்தாதான் தானோ. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க எனக்கு. அம்மா அப்பா இருங்கப்பா, போயிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம். குமார் மறுபடியும் அவர்கிட்ட பேச போகிறான். டேவிடு எங்கடா இருக்க? டேவிடு, நான் இன்னைக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கேனா? ஏன் தெரியுமா? இன்னைக்கு விவிஎஸோட டைட்டிலே பிரகாசிக்கும் தீபம். அதனால தான் நான் ரொம்ப பிரகாசமாக இருக்கேன். தங்கம். சரிம்மா, விபிஎஸ் முடிஞ்சு நான் போய் குமார் கூட விளாண்டுட்டு வரேன். போயிட்டு வாடா. டேவிடு எங்கடா இருக்க? இந்தா இருக்கேன்டா. டேய், அவர்கிட்ட நான் பேசணும்டா. வீட்டில் ஒரு பிரச்சனைடா, அவர்கிட்ட பேசணும். பொறுமையா இருடா. என்னடா பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனைடா, அவர்கிட்ட பேசணும்டா. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசுவோம். நீயும் பேசு, நானும் உனக்கா அவர்கிட்ட பேசுகிறேன்டா. குமார் தேவனிடத்தில்
தன் குறைகளை எல்லாம் சொல்லி வேண்டுகிறான். சரிடா, போயிட்டு வரேன்டா. சரி பாய்டா. மா, பா, பா, எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் நல்லதுக்கும் நடக்கும், சந்தோஷமா இருங்கப்பா. சரிப்பா. மா, பசிக்குதுமா. நீ போடா, நான் பின்னாடியே வரேன், போடா. சரி, அவன் சின்ன பையங்க, நம்ம பிரச்சனையில் அவனை இழுக்க வேணாம். தனோ, அந்த மேனேஜர் ஃபோன் அடிக்கிறாரு. தனோ, எடுங்க எடுங்க. சார் சொல்லுங்க சார். அப்படியா? 1 மாத சம்பளத்தோடையா? இந்த இருங்க சார், உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். 1 மாத சம்பளத்தோட வேலையே கிடச்சிருச்சு தனோ. சூப்பருங்க, கங்க்ராட்ஸ். ஆமாம் தனோ. குமார் ஜெபித்தது நிமித்தம் அவருடைய தந்தைக்கு அந்த போயிட்டு வரேம்மா, இருமா. கிடைத்தது. டிவிடி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஒரு இடத்துல இருடா, எனக்கு தலை சுத்துதுடா. அவர் என் வேண்டுதெல்லாம் கேட்டாரா? அவர்கிட்ட அன்பை கேட்டேன், அன்பை தந்தாரு. வேலையை கேட்டேன், வேலை தந்தாரு. யாருடா அவரு? யாரு? ஏங்க, நம்ம பையன் குமார்கிட்ட ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்களா வர வர? ஆமாம் தானோ, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தானோ. ஆமாம், அவன் எங்கேயோ வந்து வெளியே போகிறான், நம்ம பிரச்சனை நடக்கும் போது திருப்பி வரான், பிரச்சனை அப்படியே சால்வ் ஆயிருக்கு. ஆமாம் தானோ, இந்த வேலையுமே போச்சு. அவன் எங்கேயோ போயினா வந்தான், கரெக்டாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஃபோன் கால் வந்துச்சு. மேனேஜர் வேலையை 1 மாத சம்பளத்தோடையே தாங்க தரோம் அப்படின்னு சொன்னான். அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஃபோனில் கோவத்தில் பேசிகிட்டு இருந்தேன். அவன்கிட்ட அப்படியே கோவத்தை காமிச்சிட்டேன். அவன் வெளியே சோகமாக போனான். திடீர்னு எனக்குள்ளேயே ஒரு மாற்றம். அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்குள்ளே கோவம் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு அதை சொல்லவே முடியல வெளியே. ஆமாம் தானோ, வாதன் அவன் எங்கே போகிறான்னு பார்ப்போம். வாங்க போகலாம். குமாருடைய பெற்றோர் குமார் என்னதான் செய்கிறார் என்று அறிந்து கொள்ள ஆவலோடு குமாரை பார்க்க வருகிறார்கள். யாருடா அவரு? யாருடா அவரு? அவரு தாண்டா உன்னையும் என்னையும் படைச்ச அந்த மெய்யான தேவன். அவர் தாண்டா ஏசப்பா. ஏசப்பாவா? ஏங்க, டேவிடோட அம்மா எங்கே இருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க சர்ச்சில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாதம் நம்ம அங்கே போய் பார்ப்போம். வாங்க, நம்ம இப்போயே போய் பார்ப்போம். சரி வாடா, நம்ம சர்ச்சுக்கு போய் உனக்கு நடந்த காரியத்துக்காக நன்றி சொல்லுவோம். மேரியக்கா, வாங்கக்கா. என்னக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அக்கா, நாங்கள் உங்களை தான்க்கா பார்க்க வந்திருக்கோம். எங்கள் பையன் குமார் இப்போ கொஞ்ச நாளாக உங்கள் பையன் டேவிட் வந்து பார்க்குறாங்க்கா. அவன் வந்து ஏசப்பாட்ட வந்து இத்தனை நாளாக வந்து இங்கே கவலையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க்கா. அவன் வந்து ஏசப்பா வந்து அவனோட கவலைகளை கேட்டாங்க. அதனால எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் மாறிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து தேவன் நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு. நாங்கள் வந்து உங்கள் போதகரை பார்க்கலாமாக்கா? கண்டிப்பாக வாங்கக்கா, கூட்டு போகிறேன். வாங்கக்கா, உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாஸ்ட்டை பார்க்கணும். வாங்கக்கா. பாஸ்டர் அங்கிள், நம்ம சர்ச்சுக்கு புதுசாக ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக பேசணும். ரொம்ப சந்தோஷமா. இதே மாதிரி எல்லாருமே வேலை செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தேவன். நம்முடைய வாழ்க்கையுள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார். கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அப்போ எல்லாவற்றையும் ஆண்டோட ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் செய்வார். இயேசுவை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.
எங்கள் குடும்பத்தில் வந்து தேவன் நிறைய அற்புதங்களை செஞ்சுருக்காரு. நாங்கள் அவங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறோம். அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உதவணும். அதுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அழகப்பா காலேஜ் போகிற வழியில் ஆர்ச்சி ஒன்று இருக்குது, அழகப்பா யூனிவர்சிட்டி ஆர்ச். அது பக்கத்தில் ஒரு 7வது பிளாட் வந்து ஃபர்ஸ்ட் ஏஜி சர்ச்சுன்னு ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி, அதே போல் சாயங்காலம் 6 மணிக்கு வந்தீங்கன்னா இயேசுவை பற்றி சொல்லி பாடி அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். வர்றீங்களாம்மா? வரோம் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.